லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 41 தொடக்கம் 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திருப்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தூய கன்னி மரியாவினுடைய மாசற்ற திரு இருதய விழாவினை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். கன்னி மரியாள் ஆண்டவர் இயேசுவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷமான தாயாக இருக்கின்றாள். அவளுடைய அன்பை பற்றி நாங்கள் அறிகின்ற பொழுது அவளுடைய இருதயத்திலிருந்து வழிகின்ற ஒவ்வொரு அன்பும் ஆழம் காணாத அன்பாக இருக்கின்றது. அவளுடைய மாசற்ற இருதயம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் விடியலாக இருக்கின்றது. கடவுளுக்கு ஆம் என்று சொல்லி, நான் கடவுளின் அடிமை என்று சொல்லி அன்று வாக்கு கொடுத்த அன்னை மரியாளின் அந்த உள்ளத்தினால் நாங்கள் அனைவரும் மீட்படைந்த மக்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு முறை உலக புகழ் பெற்ற சித்திரக்கலை அறிஞராக இருந்த மைக்கேல் ஆஞ்சலோ, அவர் ஒரு சிற்ப கலைஞராகவும் இருந்தார். இவ்வாறு அவர் ஒரு சிற்பத்தை தன்னுடைய வாழ்விலே அவர் உருவாக்கிய பொழுது அந்த சிற்பத்தை பலரும் பார்வையிட்டார்கள். அந்த சிற்பம் என்னவென்று சொன்னால், அன்னை மரியாள் தன்னுடைய மடியிலே இறந்த தன் மகன் இயேசுவினுடைய உடலை தாங்குவது போன்றதான ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தை அவள் தாங்கி வைத்திருந்தாள். அப்பொழுது அந்த சிற்பத்தை கண்டுவிட்டு ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் சென்று, நீங்கள் நன்றாக இந்த சிற்பத்தை நீங்கள் செதுக்கி இருக்கிறீர்கள், ஆனால் ஒன்று மட்டும் இது குறைபடுகிறது என்று சொல்லி அங்கே அந்த சிற்ப கலைஞரான மைக்கேல் ஆஞ்சலோவிடம் அவர் கூறியிருந்தார். அப்பொழுது அந்த மைக்கேல் ஆஞ்சலோ என்ன குறை என்று கேட்ட பொழுது அந்த பத்திரிகையாளர் அவருக்கு சொன்ன பதில், தாயினுடைய வயதும் மகனுடைய வயதும் ஒரே வயது போல தென்படுகிறது என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அந்த சிற்ப கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ, உமக்கு ஒன்று தெரியவில்லை, பேறு பெற்றவர்கள் வயது முதிர்வதில்லை என்று சொல்லி அங்கே அழகான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அன்னை மரியாள் பேறு பெற்ற நிலையில் இருக்கின்ற ஒரு தாய், தன்னுடைய வாழ்விலே மாசற்றவளாக இந்த உலகத்திலே பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். ஆகவே அவள் பேறு நிலையில் இருப்பதனால் அவள் வயது முதிர்வதில்லை என்று சொல்லி அந்த சிற்பத்தை நான் உருவாக்கினேன் என்று சொல்லி அந்த பத்திரிகையாளனிடம் அவர் கூறியிருந்தார். பிரியமான உறவுகளே, அன்னை மரியாள் அவளுடைய இதயம் பேறு பெற்ற நிலையிலே இருக்கின்ற இதயமாக இருக்கின்றது.
உண்மையிலேயே அவள் பாவத்திலிருந்து கடவுளால் பிரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்ணாக இருக்கின்றாள். அந்த பாவ நிலை தவிர்த்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பையும் எங்களுக்கு விட்டு செல்லுகின்ற தாயாக இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்ப வாழ்விலும் தன்னுடைய கணவனை அன்பு செய்தவராக, மதிப்பை கொடுத்தவளாக, தன்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்த தாயாகவும் அவள் காட்டப்படுகிறாள். ஆண்டவர் இயேசுவை அங்கே தேடி வந்த பொழுது ஆண்டவர் இயேசுவை பார்த்து, உன் தந்தையும் நானும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லுகிறாள். உன் தந்தையும் நானும் என்று சொல்லுவதன் வழியாக அன்னை மரியாள் தன்னுடைய கணவர் சூசியப்பருக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்த ஒரு தாயாக, மனைவியாக இருந்தாள் என்பதுதான் திரு அவை வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய அழைப்பை, அதிசயத்தை கொடுத்து நிற்கின்றது பிரியமான சகோதரர்களே. ஆகவே அன்னை மரியாள் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கின்ற அந்த உன்னதமான அந்த வார்த்தையிலே ஆண்டவரை அன்பு செய்தவளாக, மாசற்ற இதயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவளாக, பிறரை நேசித்தவளாக இந்த உலகத்திலே அவள் காட்டப்படுகிறாள். அந்த அன்பையும் மாசற்ற இருதயத்தையும் நாங்களும் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பையும் அன்னை மரியாள் எங்களுக்கு தந்து செல்கிறாள். எலிசபெத்து கர்ப்பிணியாக இருந்த பொழுது அங்கே ஓடி சென்று அவளை பார்த்து அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்தை கொண்ட, அந்த உன்னதமான இருதயத்தை கொண்ட அன்னை மரியாளாக திரு அவைக்கு எங்களுக்கும் கொடுக்கப்படுகின்றாள். 30 வருடம் தன்னுடைய மகன் இயேசுவை தன்னோடு பேணி வைத்து பாதுகாத்தாள். 3 வருடங்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகிரங்க பணிக்காக சென்றிருந்தார். ஆனாலும் அந்த 3 வருடங்களும் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்தவளாகவே காட்டப்படுகின்றாள். கானாவூர் திருமணம் தொடங்கி கல்வாரி சிலுவை வரைக்கும் அன்னை மரியாள் இயேசுவோடு வழி நடந்த தாயாக, தன்னுடைய இதயத்திலே அவரை தாங்கிய புனிதமான தாயாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறாள். பிரியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட அன்னையின் வழியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவள் பின்பற்றிய மனநிலைகளோடு நாங்கள் வாழ்வதுதான் எங்களுடைய அழைப்பாகவும் இருக்கிறது. தன்னுடைய சிலுவையில் அடியிலே தன்னுடைய மகன் பல்வாறு துன்பங்களை அனுபவிக்கின்ற வேளையிலும் அவள் கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அவருடைய உன்னதமான அந்த மீட்பு இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த பேர் ஆர்வத்துடன் தன்னுடைய ஒரே மகனை தியாகம் செய்த தாயாகவும் அவள் காட்டப்படுகின்றாள். பிரியமானவர்களே, ஆகவே எங்களுடைய அன்னை மரியாள் தாய் மாசற்ற இருதயத்தோடு எங்களோடு வாழுகின்ற தாய், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய். அந்த தாயினுடைய புண்ணியங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழ முயற்சி செய்வோம். அவள் தருகின்ற ஒவ்வொரு பரிந்துரைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவள் எங்களை எவ்வாறு வாழச் சொல்லுகிறாள் என்று நாங்கள் அந்த வழிகளிலே நடக்கின்ற பொழுது, நாங்கள் சிவமாலையை ஏந்தி மாசற்ற வழியிலே நடக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய மீட்பை நாங்களும் பெற்றுக்கொண்டு மாசற்ற இருதயம் கொண்டவர்களாக நாங்கள் வாழுவோம். தொடர்ந்தும் ஆண்டவருடைய பயணத்திலே நாங்கள் வாழ வளர ஆண்டவரை பார்த்து மன்றாடிக் கொள்வோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.